ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करभावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषत् शांति पाठम्। ओम आप्यायन्त ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणम् अस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। केनोपनिषत् முதல் கண்டம். நான்காவது மந்திரம். यद्वाचानभ्युदितं येन वागभ्युद्यते तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यतितमुपासते। எதனால் தூண்டப்பட்டு இந்திரியங்கள் பிராணன் மனது இவை இயங்குகின்றன என்பது சிஷ்யனுடைய கேள்வி. இந்த உடலிற்கு வேறாக ஆத்மா பிரம்மம் இருக்கின்றது. அதனுடைய தூண்டுதலினால் இவை இயங்குகின்றன. ஆத்மாவினால் உடல் மனது இவை இயங்குகின்றன. ஆத்மா அல்லது பிரம்மம், ஆத்மான்னு சொல்லலாம், உபனிஷத் பிரம்மம் என்றும் சொல்லி, ஆத்மா பரமாத்மா அல்லது பிரம்மம். உடம்புக்கு வேறான ஒன்று உடலை இயக்குவதாக இருக்கின்றது. உடம்பு ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஜடமான உடல் இயங்குவதற்கு காரணமான ஒரு சேத்தனம், சைத்தன்யம், உயிர் இருக்கின்றது. அந்த உயிருக்கு ஆத்மான்னு பேர் அல்லது பிரம்மம் என்று பெயர். சாஸ்திரம் அதற்கு பிரம்மங்கிற பெயரில், ஆத்மாங்கிற பெயரில் அதை சொல்லுகின்றது. நம்ம உடல் நான் என்று நாம் நினைத்தாலும், உடம்போடு இருக்கிற வரைக்கும் உடல் தான் நான் என்று நினைக்கிறோம், மனசு தான் நான் நினைக்கிறோம். ஆனால் இந்த உடல் மட்டுமே நாம. உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா உடம்பை நம்ம நான்னு சொல்ல முடியுமா? நான்னு சொல்ல முடியுமா? உயிர் உடம்பை விட்டு போயிட்டா உடம்புக்கு உயிரோட சம்பந்தம் இல்லைன்னா உடம்பு என்பதே இல்லை. உடம்பு பற்றிய உணர்வு இல்லை, உடலும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த உடல் மட்டுமே நான்னு சொல்றது சரியானது அல்ல. உடல் ஜடமானது. உடல் மட்டும் இருந்தால் அது பேசாது, நான்கிறத உணராது. நான் என்று உணர்வது அப்படிங்கிற பொழுது அது ஒரு அறிவு பொருளாக இருக்கின்றது. இந்த உடம்புக்கு வேறான அந்த உயிரானது அது அறிவு பொருளாக இருக்கின்றது. அது உடலில் இருக்கின்றது. அது
உடலை அதுதான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஒரு கார் இருக்கு, பைக் இருக்குன்னா அது ஜடமானது தானா உடல். அப்போ அது இயங்க வேண்டும் என்றால், அது இருக்க வேண்டும் என்றால், அதை இயக்குகின்ற, அதை பயன்படுத்துகின்ற ஒரு அறிவுடைய ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அறிவிருக்க ஒன்று தான் அறிவில்லாத ஜடமான ஒன்றை இயக்க முடியும். அதேதான் இந்த உடல் ஜடமானது. ஆகவே உடலை இயக்குகின்ற அதற்கு வேறான ஒரு அறிவு பொருளானது இருக்கின்றது. அதை பிரம்மம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த மந்திரம், இந்த 4வது மந்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால், இதில் 3 விஷயம் இருக்கு. இந்த 4வது மந்திரத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மந்திரங்கள்ல 3 கருத்துக்கள். ஒன்று, உடம்புக்கு வேறான ஆத்மாவானது பிரம்மமானது இருக்கின்றது. அது எங்க இருக்கு? உடம்புக்கு உள்ளதான் இருக்கின்றது. அந்த ஆத்மா பிரம்மம் அது இந்த உடலுள் மட்டும் இல்லை, அது எங்கும் இருப்பதாக இருக்கின்றது. சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அல்லது அனைத்து உடல்களுக்குள்ளும் ஒரே ஆத்மா பிரம்மம் இருக்கின்றது. பலங்கிறது இல்லை, ஒன்றுதான் பல்வேறு உடல்களில் வெளிப்பட்டிருக்கின்றது. எப்படி மின் விளக்குகள், லைட்டு பலவா இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதை இயக்குகின்ற மின்சாரமானது ஒன்றுதான். ஒரே மின்சாரம் தான் பல பல்புகள் அல்லது மின் சாதனங்கள் எண்ணற்ற இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய மின்சாரம் ஒன்றுதான். அதே போல இந்த உடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான். இது முதல் விஷயம். நாம உடல்ல இருந்து உயிர் போய்விட்டால் வெறும் உடம்பு மட்டும் நான் நம்ம சொல்ல முடியாது. அந்த உடம்பு இருக்கும், ஆனால் நான் சொல்ற ஆள் இருக்க மாட்டான். இப்போ உடம்பு உயிரோட இருக்கிற பொழுதுதான் நான்கிறது நமக்கு தெரிகின்றது. சரி, இந்த 2 மட்டும் இருந்தா போதுமானா? நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய விளக்கம் பார்த்துருக்குறோம், ஆனா இது திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய விஷயம். இது மரணத்துல உடல் மட்டும் இருக்கு, அது ஜடமா இருக்கு, நான் சொல்ற ஆள் இல்லை. அதனால உடம்பை மட்டும் நான் சொல்றது சரியில்லை. உடம்போடு உயிர் இருக்கிற பொழுதுதான் நான் சொல்ல முடியும். இந்த உயிர் அது மட்டுமே, அதுவே நான் சொல்லலாமா அப்படின்னா, தூக்கத்துல என்ன ஆகுது? ஆழ்ந்த தூக்கத்துல உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. உடம்பும் இருக்கு, உயிரும் இருக்கு. அங்க நான்கிறது நமக்கு வருதா? நான் நம்ம சொல்றோமான்னா சொல்றது இல்லையே. உடம்பும் இருக்கு, உயிரும் இருக்கு, அங்க நான் என்ற உணர்வு நமக்கு இல்லை, நான் என்று நாம சொல்வது இல்லை. இப்ப நான் சொல்றதுக்கு உடம்பு உயிர் மட்டும் இருந்தா போதாது. இந்த 2க்கும் நடுவுல ஒன்று தேவை, ஒன்று இருக்கணும். ஒன்று இருக்கு, ஒன்று இருக்கிற பொழுதுதான் நான்கிறது வருது. இல்லைன்னா இருக்கு, ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒன்று என்னது? விழிப்பு நிலையில, கனவு நிலையில இருக்கக்கூடிய மனது ஆழ்ந்த உறக்க நிலையில இல்லை. உடம்பு இருக்கு, உயிரும் இருக்கு, ஆனா நான்கிற உணர்வு மனது இல்லாத பொழுது நமக்கு இல்லை. எப்ப மனது விழித்திருக்கின்றதோ அப்ப கனவு நிலையில, விழிப்பு நிலையில நான் என்ற எண்ணமானது நமக்கு வருகின்றது. அதனால இங்க 2 இல்லை, 3 இருக்கு. அதான் ஸ்தூலமான உடம்பு அது இருக்கு, தெரியுது நமக்கு நல்லா. ஆனா அது ஜடமானதுங்கிறது தெரிகின்றது. அது மட்டுமே நானாக இருக்க முடியாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிரானது இருக்கு, அது உடலை இயக்குகின்றது, அது நமக்கு தெரிகின்றது, நமக்கு அனுபவத்துல இருக்கு. இந்த 2 மட்டும்தான் அந்த இருக்கிறதான்னா இல்லை. இந்த 2ஐயும் இணைக்கக்கூடியதாக நடுவுல மனதுங்கிற ஒன்று இருக்கின்றது. இந்த 3ம் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் நமக்கு நான்கிற உணர்வு வருது, நான்கிற அனுபவம் இருக்கு. நம்ம பேசுறோம், மற்ற எல்லா விஷயங்களையும் செய்கிறோம், அனுபவிக்கிறோம், காரியங்களை பண்றோம், எல்லாமே நடக்குது. அதனால இந்த 3ம் சேர்ந்துதான் நாம இருக்கின்றோம். இது அடிப்படையான இந்த ஒரு புரிதல் வேண்டும். அப்புறம் இந்த 3ல எது சத்தியமானது, எது மெய்ப்பொருள், எதை சார்ந்து எது இருக்குங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா இந்த 3 இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம உடம்பை மட்டுமே மையமா வச்சுதான் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நான் ஆண், நான் பெண், நான் இது அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை மையமா வைத்துக்கொண்டு உடம்பை சுகப்படுத்துறதாகவே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு.
உடம்பு சுகமாக இருந்தால் நான் சுகமாக இருக்கிறேன், உடம்பு சுகம் இல்லைன்னா நான் துக்கமாக இருக்கிறேன். அல்லது உடம்பு குழந்தையாக இருந்தால் நான் குழந்தை, உடம்பு இளம் பருவத்தில் இருந்தால் நான் இளைஞன், உடம்பு வயதானதாக இருந்தால் நான் முதியவன்னு உடம்பை மையமாக வைத்து கொண்டே தான் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் இருக்கின்றது. ஆனால் எங்கள் உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு ஜடமானது, அதுக்கு மேலே மனது இருக்குது, ஆத்மா, மனதுக்கு மேலே உயிர்ங்கிறது இருக்கின்றது, உயிர் ஆத்மா, இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கு. இந்த ஆத்மாவானது இந்த உடம்பு தனித்தனியாக இருக்குது, வேற வேறையாக இருக்குது, பஞ்சபூத காரியமாக இருக்குது. ஆத்மா எல்லா உடலிலும் ஒரே ஆத்மா தான் இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்கிற விஷயம். சாஸ்திரம் சொல்லி தான் தெரியும். ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஆத்மா இல்லை, ஆத்மா எல்லா உடல்களிலும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. ஆனால் மனசு உடம்பும் வேற வேறையாக இருக்குது. உடம்பு வேறையாக இருக்குது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய மனதும் அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய அறிவு, அதோட புரிதல் எல்லாமே வேறையாக இருக்கின்றது. அதனால் உடம்பு மனது இது ரெண்டும் ஒரு வேறு வேறாக இருக்கிறது. ஆத்மா உயிர் ஒன்றாக இருக்கின்றது. இது முதல்ல புரிந்து கொள்ளணும் நாம. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது கடவுள், அதை நான் எவ்வாறு பார்ப்பது, எவ்வாறு புரிந்து கொள்வது? உயிர் இருக்குன்னு தெரியுது, அந்த உயிரை நான் பார்க்கிறது, அல்லது ஆத்மா இருக்கிறது, ஆத்மா தான், பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறதுனா அந்த பிரம்மத்தை நான் எப்படி பார்ப்பது? ரெண்டாவது கேள்வி. எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது இருக்கு, அனுபவிக்கத்தான் முடியுமே ஒழிய அதை அறியப்படும் பொருளாக பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், அறியப்படும் பொருளாக அதை அறிய முடியாது. அது புலன்களுக்கு விஷயமாகக்கூடியது அல்ல, புலன்களுக்கு புலப்படக்கூடிய விஷயம் அல்ல. உயிரை நம்ம எப்படியும் பார்க்க முடியாது, ஆத்மாவை எப்படியும் பார்க்க முடியாது. அது புரிந்து கொள்ளணும். அது ரெண்டாவது விஷயம். உடம்பு பார்க்க முடியும், உயிரை பார்க்க முடியாது. அதை உணர அனுபவிக்கத்தான் முடியுமே ஒழிய ஆப்ஜெக்டா அறியப்படும் பொருளாக அதை பார்க்க முடியாது. இந்த இந்திரியங்களால் தனக்கு புறத்தில் இருக்க பொருளைத்தான் பார்க்க முடியுமே ஒழிய தான் இருப்பதற்கு இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற உயிரை இந்திரியங்களால் பார்க்க முடியாது, பிரகாசப்படுத்த முடியாது. இந்த லைட்டுனால புறத்தில் இருக்க பொருளைத்தான் பிரகாசப்படுத்த முடியுமே ஒழிய தான் எரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கரண்ட்டை அது பிரகாசப்படுத்த காட்ட முடியாது, அது காட்ட முடியாது. அப்போ கரண்ட் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? லைட் எரியுதுங்கிறது தான் கரண்ட் இருக்கிறதுக்கான ஆதாரம், பிரமாணம். மாதிரி உடம்பு இருக்கு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆத்மா இருக்கு, உயிர் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே ஒழிய வேற எந்த பிரமாணமும் இல்லை. அந்த ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அது உடம்போடு பிறப்பதல்ல, உடம்போடு இறப்பது அல்ல, உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. அது உடம்போட ஒரு பகுதியும் அல்ல, உடம்பிலிருந்து உற்பத்தியாவதும் அல்ல, உடம்பினுடைய உடமையும் அல்ல. அது தனக்கு என்று தனித்த சொந்தமான இருப்புடையது. அது ஒன்றுதான் இருக்கு, அது சர்வ வியாபகமாக இருக்கு, எல்லா உடல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அது ஆணோ பெண்ணோ அல்ல, அது கருப்போ சிவப்போ நீளமோ குட்டையோ எதுவும் கிடையாது. அதனால் அதுக்கு எந்த குணமும் கிடையாது, எந்த வடிவமும் கிடையாது. அதனால அது அறியப்படும் பொருளாக பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அது எந்த குணமும் இல்லாததுனால, எந்த வடிவமும் இல்லாமல் இருக்கிறதுனால அதை நாம் பார்க்க முடியாது. கரண்ட்டை எப்படி பார்க்கறது? கரண்ட்டை பார்க்க முடியாது. அது மாதிரி ஆத்மா அதை பார்க்க முடியாது. அதுதான் எங்கள் விஷயம், அதை இங்கே சொல்லுகின்றார். இப்போ நம்ம உடம்பை பற்றி எழுது, உடம்பை பற்றி ஒரு பக்க கட்டுரை வரைக அப்படின்னு சொன்னால் வரைய முடியும். உடலை வரைந்து பாகங்களை, படம் வரைந்து பாகங்களை குறிக்க முடியும். அதை பற்றி விளக்கம் எழுத சொன்னால் எழுத முடியும். உயிரை பற்றி ஒரு பக்க கட்டுரை வரைக, ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? உயிருங்கிறத தவிர வேற எதுவும் நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. கருப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், ஆணாக இருக்கும், பெண்ணாக இருக்கும், ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா? எந்த விதத்துலையும் அதை வர்ணிக்க முடியாது. அது வர்ணிக்காத வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக உயிர் இல்லைன்னு சொல்லிடலாமான்னு? எந்த விதத்துலையும் ஒன்றால் சொல்ல முடியலைன்னா அப்படின்னா அந்த பொருள் இல்லைன்னு தானே அர்த்தம். இருக்குன்னா அதை பற்றி ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் அது இருக்கின்றது. அப்போ அது அனுபவத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மாவை பற்றி சொல்ல முடியாது, அறியப்படும் பொருளாக அறிய முடியாது. இது ரெண்டாவது விஷயம்.
ஆனால் உடம்புக்கு வேற ஆத்மா பிரம்மம் இருக்கிறது. அது ஒரு பொழுதும் அறியப்படும் பொருளாக அறியப்பட முடியாதது, அறிபவனுடைய சொரூபமாக இருப்பது. அப்போ அதை எப்படி சொல்லலாம்னா இப்படியாவது சொல்லித்தானே ஆகணும். அப்போ உயிரை பற்றி எழுது அப்படின்னா எப்படி எழுத முடியும்? உபனிஷத்து எழுதியிருக்கிற மாதிரி தான் எழுத முடியும். எதனால் கண் பார்க்கிறதோ, எதனால் கண் பார்க்கிறதோ, எதை கண்ணால் எதை பார்க்க முடியாதோ அது உயிர். எதனால் வாய் பேசுகிறதோ, வாயால் எதை பற்றி பேச முடியாதோ அது உயிர், அது ஆத்மா. இப்படித்தான் எழுத முடியும். எதனால் மனது சிந்திக்கின்றதோ, மனதால் எதை சிந்திக்க முடியாதோ அது ஆத்மான்னு அப்படித்தான் அதை பற்றி எழுதலாம். எதனால் பார்க்கிறனோ, எதனால் பேசுகிறனோ, எதனால் கேட்கிறனோ, எதனால் சிந்தனை பண்ணுறனோ அது உயிர். இதுக்கெல்லாம் காரணமாக எது இருக்கின்றதோ அது உயிர்னு எழுதலாம். அப்படித்தான் எங்கள் குரு சொல்லியிருக்கிறார். அப்படி மட்டுமே தான் அதை சொல்ல முடியும், வேற எந்த விதத்திலையும் சொல்ல முடியும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் அது அப்படி இருக்கிறதுனால, அது அப்படியே புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால அதை அப்படியே சொல்லுகின்றார். அதனால் இது ரெண்டாவது விஷயம். அது அறியப்படும் பொருள் அல்ல, அப்பிரமேயம். அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயம், நம்ம இந்த ஆத்மா ஒன்றுதான் இருக்கு, அது பிரம்மம் என்கிற பொழுது அது கடவுள் என்று, அதுவே கடவுள். இந்த உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடல்களுக்கும் ஆதாரமாக இருக்கு, ஜடப்பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கு. அதுதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அது பிறப்பு தோற்றம் மறைவு இல்லாததாக, நித்தியமானதாக, நிரந்தரமானதாக, பூர்ணமானதாக இருக்கின்றது அப்படின்னு அது தெளிவாக இருக்கிறதுனால நாம் சாதாரணமாக வழக்கத்தில் கடவுள்னு எதை வைத்து கொண்டு இருக்கிறோமோ, எதை வணங்கி கொண்டு இருக்கிறோமோ, அதுவும் சாஸ்திரம், புராண இதிகாசங்கள், வேதங்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும். கடவுள்னா அவர் சிவரூபமாக இருக்கிறார், இல்லை விஷ்ணு ரூபமாக இருக்கிறார், அம்பாள் ரூபமாக இருக்கிறார், வேற எண்ணற்ற ரூபங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ரூபங்களும் கூட சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியும், வேதங்கள் ஆகமங்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம எந்த மதத்தை நம்புகின்றோமோ, எந்த மத நூலை நம்புகின்றோமோ அதனுடைய அடிப்படையில் அந்த கடவுளை நாம் வணங்குகின்றோம். அப்படி வணங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் அது கடவுளா இல்லையா அப்படின்னா அது கடவுள் தான். அதே சமயம் அந்த வடிவம் மட்டுமே கடவுள் அல்ல. கடவுள் அந்த ஆத்மா பிரம்மம் அதற்கும் ஆதாரமாக இருப்பது. அதை வேற எந்த விதத்திலையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு ஒரு வடிவம் பண்ணி வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். அதற்குள்ள நம்ம கடவுள்னு போன வாரமே சொன்னேன். பிள்ளையாருனாக்கா விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை கும்பிட்றோம், பூஜை பண்ணுற போதெல்லாம் விநாயகர் தான் பூஜை பண்ணுறோம். பிரார்த்தனை எல்லாம் விநாயகர்னு சொல்லி ஸ்தோத்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு அப்புறம் அந்த விநாயகரை கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டாரு. விநாயகரை கடலில் கரைக்கிறோமா, விநாயகர் சிலையை கரைக்கிறோமா? விநாயகர் சிலையைத்தான் கரைக்கிறோமே வெளியே விநாயகரை கரைக்கல. விநாயகரை நம்ம கரைக்க முடியாது. அப்போ கடலில் கொண்டு போய் கரைக்கிற பொழுது அது விநாயகர் விக்கிரகம், விநாயகர் மண், விநாயகர் ரூபத்தில் இருந்த மண், அவ்வளோதான். அப்படித்தான் கரைக்கிறோம். ஆனால் பூஜை பண்ணுற போது எப்படி? விநாயகர் மண்ணை விநாயகர் கல்யாண பூஜை பண்ணுறோம், அது கடவுள். பூஜை பண்ணுற பொழுது அந்த உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தத்துவத்தை நம்ம பார்க்கிறோம், பூஜை பண்ணுறோம். ஆனால் அது பூஜை முடித்து அவருக்கு யதாஸ்தானம் பண்ணிட்டாக்க அப்புறம் அது மண்ணு தான், கல் தான். அதை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணி அப்படியே போட முடியலன்னு கைகாலெலாம் உடச்சி போடுறோம். அந்த விக்கிரகத்தை பலவிதமாக பின்னமாக்கி போடுகிறார்கள். அப்போ என்ன, அது நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த நேரத்தில் அது அவர் மண்ணு தான், அதில் இருந்த தெய்வத்தை அவருடைய ஸ்தானத்துக்கு நம்ம அனுப்பி வச்சுட்டோம். நாம தான் ஆவாகனம் கூப்பிட்டோம், ஆவாகனம் பண்ணோம், பூஜை பண்ணோம், திரும்ப அனுப்பிச்சி வச்சுட்டோம், அவர் போயிட்டார், அவ்வளோதான். அதனால் அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ நாம் வணங்குகின்ற கடவுள் அவர் அரூபமாக இருக்கிறார், சர்வ வியாபகமாக இருக்கிறார், அனைத்துள்ளும் ஆத்மாவாக இருக்கிறார், அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற கடவுளை நாம் ஒரு உருவத்துக்குள்ள நம்மளுடைய வசதிக்காக கொண்டு வந்து வணங்குகின்றோம். அதான் நமக்கு இந்து தர்மம் சொல்லுகின்ற தத்துவம். அம்மாவோ அப்பாவோ பிடித்தவர்களுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறோம்னா அந்த ஃபோட்டோவே அவர்கள் கிடையாது. ஆனால் அதை பார்க்கிற பொழுது அவர்கள் பற்றிய நினைவு நமக்கு வருகின்றது. அப்போ அது நினைவுக்காக வச்சிருக்கிற ஒன்று. தேசிய கொடினா தேசிய கொடியே தேசமாகாது, ஆனால் நினைவுக்காக, ஒரு வணங்குறதுக்காக, ஒரு பூஜிக்கிறதுக்காக, நம்ம மரியாதை செலுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு ரூபம் அது.
அது நமக்கு தெளிவா இருக்கு. அதே தான் கடவுள் விஷயத்தில். ஆனா பல சமயங்கள்ல அபிமானம் அதிகமாகிற பொழுது அதுவே ஒரு பிரச்சனையா ஆகின்றது. அந்த உருவத்துல அந்த வடிவத்துல அபிமானம் அதிகமாகி அதுல மட்டும்தான் இருக்கிறாருங்கிற பொழுது அங்கதான் பிரச்சனை வருது. விநாயகரோ முருகனோ அவர் மட்டும்தான் கடவுள், வேற எந்த ரூபத்திலையும் கடவுள் இல்லை. சிவன் மட்டும்தான் கடவுள், விஷ்ணு ரூபத்துல இல்லைன்னா இல்லை, விஷ்ணு மட்டும்தான் கடவுள், அவர் சிவன்லாம் கிடையாது, சிவன்லாம் அவருக்கு கீழே தான். அவருக்கு கீழே இல்லைன்னா என்ன, நம்மளாவது கீழே மேலையாவது சொல்றோம். அடுத்த மதத்தில் இருக்க எல்லா ஆள் என்ன சொல்றான், என்னுடைய கடவுள் மட்டும்தான் கடவுள், அதெல்லாம் சாத்தாங்கிறான். நம்ம சிவன் பெரிய ஆளு, அவருக்கு கீழே விஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இல்லை விஷ்ணு பெரிய ஆளு, அவருக்கு கீழே சிவன் இருக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல அண்ணன் தம்பியாவோ மாமா மச்சனாவோ எப்படியோ ஒரு சம்பந்தம் கொண்டு வைத்துக் கொள்கிறோம். அவன் என்ன சொல்றான், மற்ற மதத்தாளெல்லாம் நான் எப்படி வச்சிருக்கிறோனோ அப்படி மட்டும்தான் கடவுள் இருக்கிறார், வேற ரூபத்துல கடவுள் கிடையவே கிடையாது, வேற எப்படியும் இருக்கவே முடியாது, அப்படி இருந்தால் அது சாத்தான் பேய் பிசாசு அப்படின்னு சொல்ற பொழுது அங்கதான் அறியாமைங்கிறது வருகின்றது. அதனால இங்க நம்ம உபனிஷத்து வர்ற பொழுது உபனிஷத்து எல்லா தத்துவத்துக்கும் ஆதாரமான மேலா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை சொல்றது. அதனால புராண இதிகாசங்கள்ல அல்லது ஆகம சாஸ்திரங்கள்ல நம்ம வணங்குறதுக்கு வழிபடுவதற்கு எந்த தெய்வங்கள் எல்லாம் உருவங்கள் எல்லாம் வைத்திருக்கோ அதை மட்டுமே கடவுள்னு நீ முடிவு செய்து விடாது. அதற்கு ஆதார தத்துவமாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அறிவு ரீதியான அந்த புரிந்துகொள், கடவுளை பற்றிய தத்துவத்துல ஒரு அறிவு ரீதியான புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்திக்கொள் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்றது, உபனிஷத் சொல்றது. ஏன்னா இந்த சிஷ்யன், இந்த உபனிஷத்துல கேள்வி கேட்கிற வந்திருக்கக்கூடிய சிஷ்யன் யார் அந்த தேவன்னு கேட்கிறான். கவு தேவோனா, எந்த தேவன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் வேதத்தினுடைய பூர்வபாகம் கர்மகாண்டெல்லாம் படித்து அதெல்லாம் பல காலமாக அனுஷ்டானம் பண்ணி இந்திரன் வருணன் பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி அநேக தேவதைகளை வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் சொல்லி இருக்கக்கூடிய எண்ணற்ற தேவதைகளை அவன் பல காலம் தியானம் பண்ணி ஜபம் பண்ணி உபாசனை பண்ணி வந்திருக்கிறான். இப்போ அடுத்து ஒரு உலக விஷயங்களில் விவேக வைராக்கியம் அடைந்து அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக வருகின்ற பொழுது இதுவரைக்கும் எந்த தெய்வத்தை நீ உபாசனை பண்ணையோ அது உருவம் மாத்திரம், அந்த உருவத்துக்குள்ள அந்த பரம்பொருள் இருக்கின்றது, அந்த உருவம் மட்டுமே கடவுள் அல்ல அப்படி சொல்லப்போனா நீ எந்த இதுவரைக்கும் உபாசனை செய்து கொண்டிருந்தாயோ அது இறைவன் அல்லங்கிற வார்த்தையில அது பிரம்மம் அல்ல. இறைவன் அல்லனாக்கா அது பிரம்மம் அல்ல, அது இறைவன், அது சகுனமா ஒரு மாயையோட ஒரு உருவத்தோட அவர் இருக்கிறார், அது வேற. ஆனா பிரம்மம்னு பார்க்கிற பொழுது அது நிர்குண தத்துவம். அதனால அது பிரம்மம் அல்ல. அது ஈஸ்வரனா இருக்கலாம், மகாவிஷ்ணுவா இருக்கலாம், விநாயகரா முருகனா இருக்கலாம். ஆனால் அது நிர்குண பிரம்ம தத்துவம், அந்த வடிவம் அல்ல, அதற்குள்ள தத்துவமா இருக்கு. அது எந்த விதத்திலும் அந்த நிர்குண பரம்பொருள் வடிவத்திற்கு வராது. அது புரிந்து கொள்ள மட்டுமே முடிந்த ஒன்று. அது விரும்பி ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு வரலாம், அது விரும்பி எடுத்துக்கொண்ட வடிவம் தானே இல்லையே, அது சத்தியமான வடிவம் அல்ல. ராமரா கிருஷ்ணரா அவர் வரலாம், வந்துட்டு அப்புறம் விட்டுட்டு போயிடுவார். அந்த சரீரத்தை அவர் இங்கே விட்டுட்டு போய் விடுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த குரு சொல்லுகின்றார். நம்ம மந்திரத்துக்கு போவோம். மந்திர பாஷ்யம் சென்ற வகுப்பிலே நம்ம பார்க்க ஆரம்பித்து பாதி பார்த்துருக்கிறோம். மேற்கொண்டு போகலாம். 29வது பக்கத்தில் தமிழில் ஆகவே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்க்கலாம். அதுவும் பார்த்துட்டோம், சும்மா படிச்சுட்டு மட்டும் போகிறேன். 29வது பக்கத்தில் அந்த சம்ஸ்கிருத எழுத்துக்கள்லாம் இருக்கு. யாரா லாவா ஷாஷா ஹா சா ஹா அதெல்லாம் இருக்கு. 4 அக்ஷரங்களாலும் இருக்கு. அதற்கு கீழே ஆகவே மிதம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டிருக்கு. அதுல இருந்து படிக்க போறோம். மிதம், மிதம்ங்கிறதுக்கு இங்க ரிக்வேதம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரிக்வேதம் செய்யுளா இருக்கிறது, செய்யுள்னாலே அக்ஷர கணக்கு இருக்கு. மிதம்னா வரையறை, ஒழுங்குபடுத்தப்பட்டது, வரையறைக்குட்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த செய்யுள் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே ஒரு நியத்தி இருக்கு. வெண்பா இலக்கணம்ங்கிறது, பா இலக்கணம்ங்கிறது இருக்கு. அந்த பா இலக்கணத்தினால வரையறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நூல் ரிக்வேதம். அதனால அதற்கு மிதம் அப்படின்னு பேர். விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். ஆகவே மிதம், மிதம்னாக்கா பாதத்தின் முடிவில் நியத்தமான கணக்கிடப்பட்ட அக்ஷரங்களையுடைய ரிக் முதலியன என்பன. அமிதம்னாக்க அந்த வரையறை எல்லை இல்லாம உரைநடையா இருக்கக்கூடியதுக்கு அமிதம்னு பேரு. அது யஜுர்வேதம் அப்படி இருக்கு, உரைநடையா
இருக்கு. அதனால கணக்கிடப்படாத எழுத்துக்கள் அடங்கிய பாதத்தின் முடிவையுடைய யஜுராதி அவைகள். அப்புறம் ஸ்வரம்ங்கிறது ராகத்தோடு பாடக்கூடிய கானமா இருக்கக்கூடிய சாமவேதம். ஸ்வரம் கானத்தை பிரதானமாக கொண்ட சாமம் என்ன. அதுக்கப்புறம் சத்தியம், சத்தியம் அன்றுத்தம்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த சொற்கள் எல்லாம் அதனால இந்த மிதம் அமிதம் ஸ்வரம், அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் மற்ற என்னெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கோ இதெல்லாம் எப்படி இருக்கு, சப்த ரூபமாக இருக்கு. அதான் சொல்ல வந்த சப்தம் எழுத்து அக்ஷரம்னு சொல்ல வந்து ஒரு சொல் அப்படின்னாக்க அது பல எழுத்துக்களால் ஆனது, எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு, வரையறை உண்டு, அது எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுங்கிற கணக்கெல்லாம் உண்டுங்கிறதெல்லாம் விரிவா சொல்லிட்டு இந்த வேதங்கள் எல்லாம் சொல் வடிவமாக இருக்கின்றது. இந்த சொல்றது எது, உச்சரிக்கிறது எது, வாய். அதனால இந்த வாய் வாக்கு அப்படிங்கிறது வாயை குறிக்குது, வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்களை குறிக்கின்றது. இந்த வேதங்கள் எல்லாம் சொற்கள் ரூபமாக இருக்கின்றன, அக்ஷர ரூபமாக இருக்கின்றன, வாக்கு ரூபமாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது கண்ணால் சத்தியம்ங்கிறது நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், கண்ணால் காணப்படக்கூடிய பொருளை பற்றிய உலகில் சொல்லப்படும் சப்தத்தில் உள்ள அக்ஷரங்கள். சத்தியம்ங்கிறது நமக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்களை பற்றிய சொற்கள், அதுக்கு சத்தியம்னு பேர். சத்தியம்னா தெரியுது அப்படிங்கிற அர்த்தம். சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிளாக் ஹோல்ங்கிறான். பிளாக் ஹோல் நம்ம எங்கேயா நேரம் பார்த்தோமான, சயின்ஸ் படி பார்த்தாலே சொர்க்கம் நரக்கம் நம்ம சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்லிதான் தெரியும், நம்ம நேரா பார்க்கல. இது சயின்ஸ்ல சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பிளாக் ஹோல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது சப்த ரூபமா தான் நமக்கு தெரியுமே ஒழிய வேற யாரும் நம்ம அதை நேரா பார்க்கல இருக்குன்னா. அதனால அதுக்கெல்லாம் அனிருத்தம்னு பேர். கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்மால பார்த்து அனுபவிக்கக்கூடிய பொருளை பற்றிய விஷயங்கள், அதை குறித்த சொற்களுக்கு சத்தியம்னு பேரு. அப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய பொருட்களை பற்றிய சொற்களுக்கு அனிருத்தம் அப்படின்னு பேரு. அதற்கு நேர்மாறான பொருளை பற்றி சொல்லும் சப்தங்களிலுள்ளே அக்ஷரங்கள் என்ன, இவை யாவும் எந்த ஸ்போட சக்தியினுடைய காரியமோ பதத்துவத்தினால் பதத்தன்மையினால் பரிச்சின்னமானம், அது சொல் அப்படி சொல்லா இருக்கிறதுனால பரிச்சின்னம். ஒரு சொல் அப்படின்னா யானைன்னா என்னது, யானைங்கிறது 2 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை. ஆனா அந்த யானைங்கிற வார்த்தைக்கு ஒரு வரையறை இருக்கு. என்னது, அது யானைங்கிற ஒரு மிருகத்தை மட்டும்தான் குறிக்கும். யானைங்கிற சொல் என்னானது, யானைங்கிற ஒரு மிருகத்தை குறிக்கின்றது, மற்ற மிருகத்தெல்லாம் குறிக்காது. அப்ப அது வரையறை இருக்குல்ல, அந்த சொல்லுக்குன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுங்கிற வரையறையை கொண்டது. அதற்கு மேல மற்ற பொருட்களை எல்லாம் அது குறிப்பிடாது, அதான் அந்த வரையறை. அப்படி பதத்துவம்னா பரிச்சின்னமானது, பரிச்சின்னம்னா அந்த வரையறை உள்ளது. அந்த எழுத்து அக்ஷரங்கள் சேர்ந்து சொற்களாகுது, அந்த சொற்கள் ஒரு பொருளை குறிப்பதாக ஆகின்றன, ஒரு பொருளை மட்டுமே குறிப்பதாக ஆகின்றன. அதான் அதற்கான லிமிட்டேஷன், அதற்கான வரையறை சொற்களுக்கு இருக்கின்றது. அப்ப சொற்களால வரையறைக்குட்பட்ட ஒரு பொருளை பற்றி தான் சொல்ல முடியும். சொற்களால் சொல்லப்படுவது எல்லாமே வரையறைக்குட்பட்டதாக இருக்கும். கரணம், வாக்கரணம்ங்கிறது வாக் இந்திரியம், வாக்கு, இந்த வாக்கு முதலான இந்திரியங்கள். குணம்ங்கிறது அந்த சொற்கள் விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள். அந்த வாக்கினால் அனபியுதித்தம் சொல்லப்படாததும். அதுக்கப்புறம் அதனால இந்த முதல் வாக்கியம் நம்ம மந்திரத்துல பார்த்தோம்னா எத் வாஜா அனபியுதிதம், அதுக்கு தான் அவ்வளவு விளக்கம். வாக்கினால் எது விவரிக்க முடியாததோ, வாக்கினால் எது காட்டப்பட முடியாததோ அப்படிங்கிற 4வது மந்திரத்துல இருக்கக்கூடிய முதல் வாக்கியத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறார். 2 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. வார்த்தைகளினால் எதை விவரிக்க முடியும், ஒரு பொருளை குறித்து, ஒரு வரையறைக்குட்பட்ட பொருளை குறித்து தான் வார்த்தைகளால் விவரிக்க முடியும். இங்க ஆத்மா பிரம்மம் அப்படி வரையறைக்குட்பட்ட ஒரு பொருள் அல்ல, அது குணமுடைய ஒரு பொருள் அல்ல. அதனால அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒன்று, இது முதல் கருத்து. அதற்கப்புறம் ஏன வாக் அபியுத்தியதே, எதனால் வாக்கானது பேசுகின்றதோ, அந்த எது இருக்கிறதுனால வாய் பேசுதோன்னா,
அப்போ எந்த ஆத்மா உயிர் இருக்கிறதுனால வாக்கானது பேசுகின்றதோ, அதனால இந்த வாக்குனால உயிரை பற்றி ஆத்மாவை பற்றி எந்த விதத்திலையும் வர்ணிக்க முடியாது. உயிரை பற்றி சொல்ல முடியாது. உயிரை பற்றி சொல்லுனாக்கா அது நம்ம உயிரை பற்றி சொல்றது இருக்கட்டும். இப்போ இனிப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, சொல்ல முடியும். உப்புனா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? உப்பு சுவை எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பக்கம் கட்டுரை வரையினா, உப்பு எங்கே எப்படி தயாராகி வருதுங்கிறத பற்றி வேணால் சொல்லலாமே இல்லைய, உப்புங்கிற அந்த சுவை, உவப்புங்கிற சுவை எப்படி இருக்கும், இனிப்புங்கிற சுவை எப்படி இருக்குங்கிறத நம்ம வர்ணிக்க முடியாதுன்னா, அந்த மாதிரி உயிர் அதுக்காக ஏதோ ஒரு குணம் இருக்கு. இந்த உயிர்ங்கிறதுக்கு அந்த எந்த குணமும் இல்லை. அதனால எந்த வாக்குனாலையும் எந்த சொல்லுனாலையும் அதை சொல்ல முடியாது. இப்போ சொல்லவே முடியாதுன்னா அது எப்படித்தான் தெரிந்து கொள்றதுன்னா, எதனால் வாய் பேசுகிறதோனா, எதை பற்றி வாய் பேச முடியாதோ, எது இருக்கிறதுனால வாய் பேசுகிறதோ அதுவே ஆத்மா அப்படின்னு. அதான் அடுத்த வாக்கியம். ஏன வாக் அபியுத்தியதே, எதனால் வாக்கானது பேசுகின்றதோ, எது இருக்கிறதுனால வாக்கானது பேசுகின்றதோ. அப்புறம் அடுத்தடுத்த மந்திரத்தில் என்ன வரும்? எது இருக்கிறதுனால மனசானது சிந்திக்கின்றதோ, எது இருக்கிறதுனால கண்ணானது பார்க்கின்றதோ, அப்படி புரிந்து கொள்ளணும். அதனால் இங்கே கொடுக்குறார். அதனால் ஏன அனபியுதிதம்னா அறியப்படாதது, சொல்லப்படாதது. ஏன எதனால், எதனால்ங்கிறது எந்த உயிரினால், எந்த ஆத்மாவினால், எந்த பிரம்மத்தினால். ஏன்னா இங்கே உபனிஷத்தில் இது வரைக்கும் பிரம்மங்கிற சப்தம் வரலை. இங்கே ததேவ பிரம்மத்துவம் வித்தின்னு பிரம்மங்கிற சப்தம் வருது. அதனால அந்த தேவன் பிரம்மம். அதனால் எந்த பிரம்மத்தினால் கரணத்துடன் கூடிய வாக்கானது, கரணத்துடன் கூடிய வாக்குனா கரணங்கிறது வாயி, அதுலேருந்து வரக்கூடிய சப்தம் அதுதான் வாக்குங்க. முன்னாடி ஆரம்பத்திலே அதான் சொன்னார், வாக்குங்கிறதுக்கு ரெண்டு பொருள். ஒன்று வாயின்னு ஒரு பொருள், வாயிலிருந்து வரக்கூடிய சப்தங்கிற ஒரு பொருள், சொல் அப்படிங்கிற பொருள். அப்போ வாயிலிருந்து கரணத்துடன் கூடிய வாக்கானது சொல்ல விருப்பப்பட்ட பொருளில் அபியுத்தியதே சைத்தன்ய ஜோதிஷினால், எந்த பிரம்மத்தினால்னா எந்த சைத்தன்ய ஜோதிஷினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றதோ, அதாவது இந்த வாக்கு வாயிலிருந்து வரக்கூடிய சப்தமானது எந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தப்படுகின்றதோ, பேசப்படுகின்றதோ, பேசுகின்றதோ, வாய் பேசுதோ. சுருக்கமாக சொன்னால் எதனால் வாய் பேசுகிறதோ அது, அதாவது பிரயோகிக்கப்படுகிறதோ என்றால் அதுதான் எது வாக்குக்கும் வாக்கோ என்று முன்னர் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று முன்னால் சொல்லப்பட்டு ஏற்கனவே வாக்குக்கு வாக்குன்னு முந்திர மந்திரங்கள்லேயே சொல்லி இருக்கின்றார். அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள்ல இருந்து அதற்கு இன்னும் மேற்கோள் காட்டுகின்றார். அதுக்கான மந்திரத்தை நான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு சொல்றேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். அகாரோ வை சர்வா வாக் சா ஏஷா ஏன பிரம்மணா விவக்ஷிதே அர்த்தே சகரணா வாக் அபியுத்யதே சைத்தன்ய ஜோதிஷா பிரகாஷ்யதே பிரயுஜ்யதே இதி ஏதத் யத் வாச்சோஹ வாக் இதி உக்தம் வதன் வாக் येन वाचम् अन्तरो यमयति इत्यादि च वाजसनेयके या वाक्पुरुषेषु सा घोषेषु प्रतिष्ठिता कश्चित् तां वेद ब्रह्मणा तां वेद ब्राह्मणा इति प्रश्नम् उत्पाद्य प्रतिवचनम् उक्तं सा वाक्
यया स्वप्ने भाषते इति सा हि भक्तुः भक्तिः नित्या वाक् चैतन्य ज्योतिः स्वरूपा न हि भक्तुः भक्तेः विपरिलोपः विद्यते इति श्रुतेः. இந்த கருத்துக்கு எதனால் எதை வாக்கால் பேச முடியாதோ, எதனால் வாக் பேசுகிறதோ அது ஆத்மா, அது பிரம்மம் என்ற கருத்துக்கு மற்ற உபனிஷத்தில் இருக்கக்கூடிய இதே கருத்தை கொண்ட மந்திரங்களை மேற்கோள் காட்டுகின்றார். பேசுகின்றவனாக இருந்து கொண்டு வாக் எனப்படுகிறான். அந்த ஆத்மா பிரம்மம் பேசுகிறவனாக இருக்கிற பொழுது வாக் எனப்படுகிறான். எவர் வாக்கை உள்ளின்று நியமனம் செய்கின்றாரோ என்றதாதி. யார் வாக்கை உள்ளிருந்து நியமனம்னா நடத்துகின்றாரோ, தூண்டுகின்றாரோ, பேசச் செய்கின்றாரோ, அதனால் அவர் அது இதெல்லாம் வாஜசநேய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிறது. அது பிருகதாரண்ய உபனிஷத்துக்கு இன்னொரு பேரு வாஜசநேய உபனிஷத் அப்படின்னு. யாக்ஞவல்கிற்கு இன்னொரு பேர். அதுக்கு அடுத்த வாக்கியம், அடுத்த உபனிஷத்து வாக்கியம் புருஷர். புருஷர்னா சேத்தனர், சைத்தன்யம், ஜீவர்களிடத்தில் அர்த்தம். புருஷர்களிடத்தில்னா ஜீவர்களிடத்தில் யாதொரு வாக் சக்தி உண்டோ அது கோஷங்களில், அதாவது எழுத்துக்களில் நிலையை அடைந்திருக்கின்றதென அதை அறியும் பிராமணர் யார் என்ற கேள்வியை உண்டாக்கி, உபனிஷத்தை ஒரு கேள்வியை கேட்டு எல்லா உயிர்கள் ஜீவர்களிடத்தில் எந்த ஒரு வாக் சக்தியானது உண்டோ அது எழுத்துக்களில் நிலையை அடைந்திருக்கின்றன என அதை அறியும் பிராமணர் யார். அந்த அக்ஷரத்தில் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாக் சக்தியை அறிகின்ற பிராமணர் யார், அது கேள்வி. அதனால தாம் வேத பிராமணக கேள்வியை உபனிஷத்தை உண்டாக்கி அதற்கு பதில் சொல்லுது. அதற்கு பதில் சொல்லும் இடத்து எதனால் சொப்பனத்தில் பேசுகின்றானோ அதுதான் வாக்காகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால சொப்பனத்துல விழிப்பு நிலையில இந்த வாயில பேசுறாங்க. இந்த வாயே பேசுதுன்னு சொல்லலாமான்னா அப்படித்தானே நினைச்சு கொண்டு இருக்கிறோம். உடம்பு இருக்கு, உடம்பு தான் இருக்கு, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, கை கால் செயல்களை செய்து கொண்டு இருக்கு, இதுதான் இருக்கு, இதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு வேற ஒன்று இருக்கு, அது இதுக்குள்ள இருந்து வேலை செய்யுது, இதை பயன்படுத்தி கொண்டு இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக கனவுல என்ன நடக்குது? கனவுல வாய் பேசுதா பேசலையா? கனவுல பேசுறோமா இல்லையானா? கனவுல பேசுறோம். கனவுல இந்த வாய் இல்லையே, இந்த வாய் தான் பேசுதுன்னா கனவுல இந்த வாய் வேலை செய்யாம இருக்கு, அது செய்யாம இருக்கு, ஆனா கனவுல பேசுறோம். இந்த கண்ணு மூடி இருக்கு, ஆனா கனவுல பார்க்கிறோம். இந்த காது கேட்கல, ஆனா கனவுல கேட்கிறோம். அப்ப என்னது? இந்த உடம்புல, ஸ்தூல உடம்புல இருக்க இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதுவே பேசக்கூடியதா பார்க்கக்கூடியதா இல்லை, அதற்கு வேறான ஒன்று பேசக்கூடிய ஒன்று இருக்கு. அது எங்க தெரியுது? கனவுல தெரியும். நனவுல என்ன பண்ணுது? அது இதன் மூலமா வெளிப்படுது. கனவுல இந்த வாக்கு மூலமா அது வெளிப்படுது, ஆனா இது இல்லாமலே அது இருக்கும். இந்த வாய் இல்லாமலே அந்த வாக் சக்தியானது இருக்கின்றது. பேசுற ஆளு வேற ஆளு, அவன் தனியா இருக்கிறான். அந்த பேசுற ஆளு தனியா இருக்கிறான். கனவுல இந்த வாய் இல்லாமலே அவன் பேசுறான், இந்த கண் இல்லாமலே பார்க்கறான், இந்த மனசு இல்லாமலே சிந்தனை பண்றான்னா அது இதற்கு வேறானதுன்னு காமிக்கிறதுக்காக கனவு உதாரணம் காமிச்சிருக்கு. அதனால எதனால் சொப்பனத்தில் பேசுகின்றானோ, சொப்பனத்துல பேசுறதுக்கு எந்த ஒரு சைத்தன்யம் காரணமாக இருக்கோ அதே சைத்தன்யம் தான் நனவிலும் பேசுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அது இல்லைன்னா இவனுக்கு பேச்சு என்பது இல்லை. அதான் அடுத்த வரியில சொல்ற சைத்தன்ய ஜோதிஷ் ஸ்வரூபமான அந்த நித்தியமான வாக்கன்றோ பக்தாவினது பக்தியாக. பக்தானா பேசுபவர், பக்தினா அவனால் பேசப்படுவது அந்த வாக்கியங்கள்.
வச்சன ரூபமான அந்தக்கரண விருத்திக்கு பிரகாசமாக ஆகும். வக்தாவினது பக்திக்கு வசன ரூப அந்தக்கரண விருத்தி பிரகாச சைத்தன்யத்துக்கு நாசமானது கிடையாது என்று சுருதியும் இருக்கின்றது. அடுத்த இது வரைக்கும் மேற்கொள்ளாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வருது. 2வது வரிக்கான உபனிஷத் மந்திரத்தில் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வருகின்றது. படிக்கலாம், சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம். ததேவ ஆத்மஸ்வரூபம் பிரம்ம நிரதிசயம் பூமாக்கியம் பிருகத்வாத் பிரம்மேதி வித்தி விஜானீஹி த்வம் சொல்றார். அதையே, அப்ப அதையேனா அந்த ஆத்மஸ்வரூபத்தையே, உனக்குள் நான் என்று எந்த ஒரு சேத்தனமானது, எந்த ஒரு உயிரானது இருக்கின்றதோ, எது இருக்கிறதுனால இந்த உடம்பு இருக்குமோ, எது இருக்கிறதுனால வாய் பேசுமோ, கண்ணு பார்க்குமோ, மனசு சிந்திக்குமோ, அது ஆத்மஸ்வரூபம். அது நான், உண்மையிலேயே நான்னு சொல்லத்தக்கது அதுதான். நம்ம அதை பற்றிய விவேகம் இல்லாததுனால இந்த ஜடமான உடம்ப நான்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த நான் உடம்ப நான்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ ஆத்மா இருக்கிறதுனால தான் நம்ம நான்னு சொல்கிறோம்னா, ஆத்மா தான் உண்மையிலேயே நான். இந்த உடம்பு நாம் பயன்படுத்துறது அதுதான் உண்மையான நான். வண்டி தானாக ஓடுமான்னா, அதை ஓட்டுகின்ற ஆள் அதற்கு வேறா இருக்கிறான், அவன் தான் உண்மையான ஆள். அவன் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றான், அவ்வளோதான். அதனால் அந்த ஆத்மஸ்வரூபம் அது என்னன்னா, அது பிரம்ம, அது பிரம்மம் என்று பிரம்மன்னு என்னது? நிரதிசயம். பிரம்மங்கிற பொழுது அது பிரபஞ்சத்திற்கே ஆதாரமான பரம்பொருள். இந்த உடம்புக்குள்ள எந்த ஒன்று உயிராக இருக்கின்றதோ அது பிரபஞ்சம் அனைத்திற்கும் உயிராக இருப்பது. அதனால அது ஆத்மஸ்வரூபம்னு சொல்ற பொழுது உடம்புக்குள்ள நான் பார்க்கிறது. பிரம்மன்னு சொல்ற பொழுது பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒன்று. அப்ப இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவா இருக்கிறதே பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமா இருக்கிற பிரம்மம், அல்லது பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமா இருக்கிற பிரம்மமே இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவாக இருக்கின்றது. லைட்டு தான், கரண்ட்டு தான். இத்தனை லைட்டுக்கும் ஆதாரமா எந்த ஒரு கரண்ட் இருக்கோ அதே கரண்ட்டு தான் ஒரு லைட்டுக்குள்ள, எனக்குள்ள அது இருக்கு. ஒரு லைட்டு நினைச்சானா, ஒரு லைட்டு நான் எதனால நான் ஒளிர்கின்றேனோ அந்த நான் யாருனாக்க அந்த நான் ஆத்மா, அந்த நான் மின்சாரம். அது எல்லா மின் விளக்குகளுக்குள்ளும் அதுவே இருக்கின்றது, அப்படிதானே? அதே தான். இதனால இந்த ஆத்மஸ்வரூபம் எனக்குள்ள நான் விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே அது பிரம்மம். அதனால இது மகா வாக்கியம் ஐக்கியத்தை சொல்லுகின்றது. அது நிரதிசயம். நிரதிசயம்னா ஒப்பு உயர்வற்றது. அது அதற்கு சமமா இன்னொன்று இல்லாததுன்னா அது மட்டும்தான் இருக்கு. இன்னொன்று இருந்தா இது மாதிரி அதுன்னு சொல்லலாமே, அப்படி ரெண்டாவது ஒன்று இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்கின்றது. ஆத்மாங்கிறது ஒன்று தான், பிரம்மங்கிறது ஒன்று தான். இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமா இருக்கிறது ஒரே சக்தி தான். அதுதான் ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கின்றது. அதனால நிரதிசயம், ஒப்புயர்வற்றது. பூமாக்கியம், பூமாங்கிற பெயரை கொண்டது. பூமானா ஒப்பற்றதுன்னு அர்த்தம். நிரதிசயம் பூமாக்கியம். பூமாங்கிறதுக்கு விளக்கம் நிரதிசயம், ஒப்பற்றது அப்படின்னு அர்த்தம். ஒப்பற்றதுனா தனக்கு சமமாக இன்னொன்று இல்லாதது, அதுக்கு பூமான்னு பேர். அப்புறம் பிருகத்வாத் பிரம்ம. ஏன் அதுக்கு பிரம்ம உபனிஷத் சாஸ்திரம் பேர் சொல்லுதுன்னா அதுதான் பெருசு இருக்கிறது இல்லையா, அது பெரியது. பிருகத்வாத் பிரம்ம, பெரியதுன்னா. பெரியதுன்னா என்ன பெரியது? அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, ஆகவே அது பெரியது. பொருளை பைக்குள்ள போட்டோம்னாக்க அந்த பொருளை கூட பை பெருசா இருந்ததுன்னு உள்ள போட முடியும். அப்ப என்னது? அனைத்தையும் தனக்குள் தாங்கி இருப்பது எதுவோ அது அனைத்தையும் விட பெரியது. அதனால உலகத்துல எது பெரியதுன்னா கடவுள் தான் பெரியவர். ஏன்னா கடவுளிடத்துல தான் அனைத்து உலகங்களும் இருக்கின்றன, அனைத்தும் இருக்கின்றன. ஆகவே அனைத்தையும் விட பெரியது. அதான் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு வேற வார்த்தையில போட்டு இருக்கான். ஏன் மிகப்பெரியவன்னா பிரம்மங்கிற சப்தத்தை வேற வார்த்தையில போட்டு இருக்கான். அதனால பிரம்ம மிகப்பெரியவன் தான்.
பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதோ அதை விட பெரியவர் பிரம்மா. அதனால பிருகத்வாத் பிரம்ம இதி வித்தி என்று அறிந்து கொள்வாயாக. வித்திங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை விளக்கம் விஜானிகி. மந்திரத்துல வித்தின்னு இருக்கு. ததி ஏவ பிரம்மத்துவம் வித்தி. இது மந்திரம். மந்திரத்துக்கு அதுக்கு விளக்கம் என்ன? ததி ஏவன்னா இந்த உடம்புக்குள்ள முதல் வாக்கியத்தோட சேர்த்து பார்க்கணும். இது மகா வாக்கியம், முக்கியமானது. அந்த மந்திரத்துல 2வது வரியில முதல் பாதம் இருக்கு. தத்யேவ பிரம்மத்துவம் வித்தி அப்படிங்கிற பொழுது எதனால் எதை வாக்கால் விவரிக்க முடியாதோ, எதனால் வாக்கானது பேசுகின்றதோ அதுவே. என்னது? இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவாக எது இருக்கின்றதோ, வாக் பேசுவதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அதை பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதை பிரம்மம் என்று உயர்வற்றது என்று அறிந்து கொள்வாயாக. அது பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமானது என்று அதை நீ அறிந்து கொள்வாயாக. இந்த உடம்புக்கு மட்டும் அது ஆதாரமாக இல்லை, பிரபஞ்சம் அனைத்திற்கும் அது ஆதாரமாக இருக்கின்றது. அதனால ஒரு உடம்பு வரலாம், அழிந்து போகலாம், அது அழிவது இல்லை. இன்னொரு உடம்புல இருக்கும், இன்னொரு உடம்புல இருக்கும், இன்னொரு உடம்புல இருக்கும். அது அழிவில்லாதது. உடல் தான் தோன்றி மறைகின்றது, அழிகின்றது. கடல்ல எத்தனை அலைகள் வந்து போனாலும் ஒரு அலை வரும், இருக்கும், அழிந்து போகும். அலைதான் அழிந்து போகும். மேலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் அது அப்படியே தான் இருக்கு. அது அடுத்த அலையா, அடுத்த இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த அலையா வரும். அந்த அலை போன பிறகு திரும்ப அடுத்த அலையா வரும். இப்போ எத்தனை அலைகள் வந்து போனாலும், எத்தனை யுகங்களா, எவ்வளவு பெரிய சிறியதா எத்தனை அலைகள் வந்து போனாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்றே ஒன்றுதான். ஒரே தண்ணீர் தான் எண்ணற்ற அலைகளாக வருகின்றது. அதே மாதிரி ஒரே பிரம்மம் தான், ஒரே கடவுள் தான் எண்ணற்ற நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக, உடல்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால அப்படி அதை புரிந்து கொள்ளணும். ததேவ பிரம்மத்துவம் வித்தி. இந்த உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அப்படித்தான் இந்த பிரம்மத்தை, கடவுளை, இறைவனை ஒருவன் அறிந்து கொள்ள முடியும். நான் ஆத்மா என்று அப்படி தனக்குள் உணர்வாகத்தான் அவன் உணர முடியுமே ஒழிய புறத்துல ஒரு விக்கிரக ரூபமா முடியாது. அது அடுத்த வரியில சொல்றாரு. இதம் எது இதம் உபாசத்தே. எது உன்னால் இது என்று உபாசிக்கப்படுகின்றதோ அது பிரம்மம் அல்ல, அது பிரம்மம் அல்ல அப்படிங்கிறது அடுத்த வாக்கியம். அதுக்கு என்ன முதல்ல விளக்கம் பார்க்கலாம். யைகி பாஷ்யம் படிக்கிறேன். யைகி வாகாதி உபாதிபிஹி வாச்சோ வாச்சோக வாக் சக்ஷுஷக்ஷுः ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனः கர்த்தா போக்தா விஜ்ஞாதா நியந்தா பிரசாசிதா விஜ்ஞானமானந்தம் பிரம்ம இது ஏவம் ஆதயः சவ்யவஹாராः असंव्यवहारः निर्विशेषे परे साम्ये ब्रह्मणि प्रवर्तन्ते तान् व्युतस्य आत्मानम् एव निर्विशेषं ब्रह्म विद्धि इति एव शब्दार्थः। नेदं ब्रह्म यदिदं इति उपाधिभेदः विशिष्टम् अनात्म ईश्वरादि उपासते ध्यायन्ति तदेव ब्रह्मत्वं विद्धि इति उक्ते अपि नेदं ब्रह्म इति अनात्मनः अब्रह्मत्वं पुनः उच्यते नियमार्थम् अन्य ब्रह्म बुद्धि परिसंख्यानार्थं அதனால அந்த பிரம்மம் இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவாக இருக்கின்ற அதுவே பிரம்மம், அதையே பிரம்மாதை பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக.
அதுதான் மற்ற இந்த உபாதிகளால் வாக் முதலான உபாதிகளால் எய்கி வாகாதி உபாதிபிகி வாச்சோக வாச்சம் வாக் முதலான உபாதி. இங்க நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ்லையும் பார்த்துருவோம். வீட்டிலேருந்து தொடர்வோம். வாகாதி அப்படிங்கிறது அதுக்கு மேல அந்த அடைப்புக்குறியெல்லாம் முடிஞ்ச பிறகு அதையே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அதையே இஸ் ஈக்குவல் டு ஆத்மஸ்வரூபத்தையே, அந்த ஆத்மஸ்வரூபத்தையே. அப்ப ஆத்மஸ்வரூபத்தையேனா எது? இந்த உடம்புக்குள்ள இருந்து பேசுவதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தையே பிரம்மமாகனாக்கா ஒப்பு உயர்வு அற்றதும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதுமாக. அது இந்த உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, அதற்கு சமமாக மேலாக இன்னொன்று இல்லாததாக எங்கும் நிறைந்ததாக. அதனால ஒரு அலையானது தனக்குள்ள இருக்கிறது தண்ணீர்னு புரிந்து கொள்றது. அப்புறம் அந்த தண்ணீர் எங்க இருக்கு? அந்த ஒரு அலையாகிய எனக்குள் மட்டும் இருக்கான. பக்கத்துல இருக்க அலையை பார்த்தா அதுக்குள்ளேயும் அதே தண்ணீர் தான், அதுக்கு முன்னாடி வந்து போன அலையும் அதே தண்ணீர் தான், பின்னாடி வரப்போற அலையும் அதே தண்ணீர் தான், சுத்தி எங்க பார்த்தாலும் அதே தண்ணீர்னா அப்போ ஒப்பு உயர்வற்றதான தண்ணீர், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீர், அதுதான் அலையாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்படி நான் ஆத்மானா இங்க எல்லா உடலிலும் அதே ஆத்மா, வேற வேற ஆத்மா இல்லை. உடம்பு வேற வேற, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அதே ஆத்மா. அதனால அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆத்மா அது. அப்படி அதனால ஒப்புயர்வற்றது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதுமாக இருப்பது பற்றி பூமா அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பூமான்னு பேரு. பூமா என பெயரிய கடல்னு சொல்ற மாதிரி, அலைன்னு சொல்றோம், கடல்னு சொல்றோம். அலைக்கும் கடலுக்கு என்ன வித்தியாசம்? அலைனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு போயிடும். கடலுங்கிறது பெருசா இருக்கு, அந்த அலையெல்லாம் தாங்கி கொண்டு பெரிதாக இருப்பது, அந்த வடிவத்துக்கு கடல்னு பேர். அதே மாதிரி இந்த உடலெல்லாம் தாங்கி கொண்டு எது பிரம்மாண்டமாக பெரியதாக இருக்கிறதோ அதற்கு பூமா என்ற பெயரியதாக பிரம்மமாக நீ அறிந்து கொள்வாயாக. இந்த ஆத்மாவை பிரம்மமாக நீ அறிந்து கொள்வாயாக. அப்ப ஆத்மாவை பிரம்மமாக அறிந்து கொள்வாயானா ஆத்மாவை இறைவனாக அறிந்து கொள்வாயாக. அந்த இறைவன் தான் உடம்புக்குள்ள ஆத்மாவாக உயிராக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால இறைவன்னா அவர் எங்கேயோ வைகுண்டத்துல கைலாசத்துல இருக்கிறார் அப்படின்னு அங்கேயே இருக்கிறார், அங்க இருக்க ஜீவன்களுக்கு உயிராக இருக்கிறார். இங்கேயும் அவர் தான் ஆத்மாவாக உயிராக இருக்கின்றார். ஆனா இந்த உயிர்ங்கிறது வேற, இறைவன்கிறது வேற இல்லை. இறைவன் தான் உயிராக இங்கே இருக்கின்றார் என்று அறிந்து கொள்வாயாக. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தான் பல உபாதி அப்படிங்கிற பல உடல்களை எடுத்துக்கொண்டு பலவாக இருக்கிறார். வாகாதிகளான எந்த உபாதிகளால் வாக்குக்கு வாக்கு என்றும், இந்த கண்ணு மூக்கு காது இதெல்லாம் இருக்கு, அதை புரிய வைக்கிறதுக்காக முந்தின மந்திரங்கள்ல குரு எப்படி சொன்னாரு? அது கண்ணுக்கு கண்ணா இருக்கு, வாக்குக்கு வாக்கா இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் நினைவுபடுத்தி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அதற்கு உபாதி. இந்த ஆத்மா கண்ணு மூலமா பார்க்குது, காது மூலமா கேட்குது, வாய் மூலமா பேசுது. அப்ப தற்காலிகமா ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அதோட சம்பந்தப்பட்டு அது செயல்படுகின்றது. கண்ணுங்கிற ஒரு இந்திரியத்தை எடுத்துக்கொண்டு அது வழியா அது பார்க்கிறது, காதுங்கிற ஒரு இந்திரியத்தை எடுத்துக்கொண்டு அது வழியாக அது கேட்கிறது. அப்படி புரிந்து கொள்ளணும். அதனால எந்த உபாதிகளால், அதனால இதுக்கெல்லாம் உபாதின்னு பேர். கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு பிராணன் இதெல்லாமே. வாக்குக்கு வாக்கு என்றும், கண்ணுக்கு கண் என்றும், காதுக்கு காதென்றும், மனசுக்கு மனசென்றும். மனசுக்கும் மனசுனா மனசுக்குள்ளேயும் அது மனசா இருக்கு, கண்ணுக்கும் அது கண்ணா இருக்கு. அதே மாதிரி அந்த உபாதியோட சேர்ந்து இருக்கிற பொழுது கர்த்தா போக்தானா. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற பொழுது கண்ணு பார்க்குது, அப்ப நான் பார்க்கிறேன்னா. நான் பார்க்கிறேங்கிற பொழுது கண்ணு பார்க்குதா உயிர் பார்க்குதானா? உயிர் தான் கண்ணு வழியா பார்க்கிறது, கண்ணு தானா பார்க்காதே. உயிர் தான் கண்ணு வழியா. கையில டார்ச் லைட் இருக்கு, அடிக்கிறான்னா டார்ச் லைட் தானே எரியுமா என்ன? அப்ப அதை இயக்குகின்ற, அதன் மூலம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுடைய ஒருவன் இருக்கிறான். அந்த ஜடப்பொருளை கையில வைத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அது மாதிரி இந்த கண்ணை உள்ள இருக்க ஆத்மா உயிரானது பயன்படுத்தி கொண்டு அது வழியாக பார்க்கிறது. ஆனால் நான் பார்க்கிறேங்கிற பொழுது
ஆத்மா கண் வழியாக பார்க்கிறது, ஆத்மா காது வழியாக கேட்கிறது, ஆத்மா மனசு வழியாக சிந்திக்கின்றது. ஆத்மாவாகிய நான் கண்ணு வழியா பார்க்கிறேன், காது வழியா கேட்கிறேன், மனசு வழியா சிந்திக்கிறேன் என்று. அதுக்கப்புறம் கர்த்தான இந்த உடம்போடு சேர்த்து கொண்டு ஏதாவது ஒரு வேலையை செய்கிற பொழுது நான் வேலை செய்பவன். நான் வேலை செய்பவன்னு ஜடமான உடம்பு தானே வேலை செய்யறதில்லை. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் இந்த உடம்போடு சேர்த்து கொண்டு உடம்பை வைத்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கின்றது. அப்படி உடம்போடு சேர்ந்து அது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதற்கு கர்த்தா என்ற பெயர் இருக்கு. அப்புறம் போக்தான செய்த செயலின் பலனை அனுபவிக்கிற பொழுது போக்தாங்கிற பெயரில் இருக்கிறார். அப்புறம் விஜ்ஞாத்தா அறிபவன் தான், ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது தெரிந்து கொள்கிற பொழுது அறிபவனா இருக்கிறார். நியந்தானா நடத்துபவன் தான், அதை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன், நடத்துபவன் செலுத்துபவன் அப்படின்னு. பிரசாசிதான்னாக்கா சாசனம், பிரசாசனம் பண்ணுறது, ஆளுதல், அடக்கி ஆளுதல், கட்டுப்படுத்துதல் அல்லது உபதேசம், ஆளுதல்ங்கிற அர்த்தம் தான் பிரசாசிதா அப்படின்னு. அப்புறம் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, இந்த அறிவு சொரூபமாக இருக்குது, ஆனந்த சொரூபமாக இருக்குது. அதனால் இந்த ஆத்மா உடம்புக்குள்ள எப்படி இருக்கு? அது அறிவு சொரூபமாக இருக்குது. அது அறிவாக இருந்து இந்த ஜடமான இந்திரியங்களுக்கு அறிவை கொடுத்து அதை செயல்பட வைக்கணும். அது அறிவாக இருக்குது, கண்ணோட சேர்ந்து கண்ணை செயல்பட வைக்கணும். லைட் என்ன பண்ணுது? அது ஜோதி சக்தி சொரூபமாக இருக்குது. இருண்ட லைட்டோட சேர்ந்து லைட்டை பிரகாசப்படுத்தி லைட்டு மூலமாக புறத்தில் இருக்க விஷயங்களை பிரகாசப்படுத்து. இப்போ லைட்டுக்கு ஒரு பிரகாசம் இருக்குன்னா தானா அந்த பிரகாசம் வந்ததான்னா, மின்சார சம்பந்தத்தினால லைட்டு பிரகாசத்தை அடையுது. அப்புறம் புறத்தில் இருக்க பொருளெல்லாம் அது பிரகாசிக்கின்றது. அதே மாதிரி ஜடமான கண்ணு, பார்க்கக்கூடிய சக்தி இல்லாத கண்ணு ஆத்ம சம்பந்தத்தினால பார்வையை அடைகிறது. பிறகு புறத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் பார்க்கின்றது. அதனால அந்த உள்ள இருக்க ஆத்மா அது இந்த கண்ணு இருண்டு போகிற மாதிரி ஆத்மா இருண்டு போகுமான இருண்டு போகாது. அது எப்பொழுதும் அறிவு சுரூபமாகவே இருக்கின்றது. எப்படி தெரியுது? தூக்கத்திலையும் அப்படித்தான் இருக்கு. கண்ணை மூடிட்டா தெரியறதில்லை, தூக்கத்துக்கு போயிட்டாக்கா புற விஷயம் தெரியறதில்லை. ஆனால் ஆத்மா இருந்து கொண்டே இருக்கு. நான் தூங்கினேன், நான் சுகமாக தூங்கினேன், ஒன்றையும் அறியாமல் தூங்கினேன், நீ கூப்பிட்டதும் கேட்கல, கொசு கடிச்சதும் தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தெரியலேங்கிற தெரிந்து கொண்டு இருக்கிற அறிவு உள்ள இருக்குல்ல, விழித்த பிறகு அந்த அனுபவத்தை சொல்கிறோம்ல, நான் ஒன்றையும் தெரியாமல் தூங்கினேன்னா, அப்போது கண்ணு தெரியாமல் போச்சே ஒழிய மனசு தூங்கி போச்சே ஒழிய அதை அனுபவித்த அறிவானது தூங்காமல் இருக்கு. அது இருக்குது அந்த அறிவு. அதனால் அது எப்பொழுதும் விஞ்ஞான ஸ்வரூபமாக இருக்குது. அப்புறம் அது மாத்திரம் இருக்கிற பொழுது எப்படி இருக்குது? ஆனந்தம் இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் ஆனந்தம் இருக்குல்ல, அறிவு மாத்திரம் இருக்கிற பொழுது அந்த ஆனந்தம் இருக்கு. விழித்த பிறகு இந்த உடம்பு மனசு விஷயங்கள் மேலே அபிமானம் வந்ததுனால அந்த ஆனந்தம் மாறி போகுதே ஒழிய அது மாத்திரம் இருக்கிற பொழுது அந்த தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால் அந்த ஆனந்தம் பிரம்ம என்ற தாதிகரமான விவகாரங்கள் இதெல்லாம் உடம்போட சம்பந்தம் இருக்கிற பொழுது அந்த விவகாரம். உடம்போட சம்பந்தம் இல்லைன்னா இந்த விவகாரம் இல்லை. கண்ணோட சேர்ந்து பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன், பார்க்கலன்னா என்ன? அப்போ என்னது? கண்ணோட சேர்ந்த பொழுது தான் பார்க்குறேன். கண்ணோட சேரலைன்னாக்கா நான் ஒன்றும் பார்க்கல, டிவி ஆஃப் பண்ணிட்டேன், பார்க்கல, செல்ஃபோன் எதுவும் பார்க்கல, சும்மா உட்காந்துருக்கிறார், பாட்டும் கேட்கல, சும்மா உட்காந்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ணோட சேரலை, காதோட சேரலை, சும்மா இருக்கிறார். சில சமயங்களில் மனசோடையும் சேராமல் பேசாமல் தேவையும் இருக்கிறார். இப்போ அதோட சேர்ற பொழுது அந்த வேலை, சேரலைன்னா அவர் மாத்திரமா இருக்கின்றார். அதனால இவைகளோடு சேருகின்ற பொழுது விவகாரம், அப்புறம் எவ்வித விவகாரத்தையும் கடந்ததும்னா அது எதையும் சேராமல் இருக்கிற பொழுது எந்த விவகாரமும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் அப்படித்தான் இருக்கு. எந்த மனசோட சேரலை, உடம்போட சேரலை, இந்திரியங்களோட சேரலை, நிர்விவகாரமாக இருக்கு. அப்போ அவர் மட்டும் இருக்கிற பொழுது நிர்விசேஷம்னா அந்த உடம்போட சேர்ற பொழுது தான் உடம்போட தன்மை என்னுடையதுன்னா. காது நல்லா கேட்டால் நல்லா கேட்குது, கொஞ்சம் வயசாக மங்குச்சுன்னா சரியாக கேட்கலேன்னா. இப்போ சரியாக கேட்கலேங்கிற பிரச்சனை எதுக்கு? காது காணும். கண்ணுக்கு சரியாக தெரியலைன்னா அந்த பிரச்சனை கண்ணோடையது. நல்லா இருக்கிற போது நல்லா தெரிஞ்சது, தெரியலைன்னா லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது புதுசாக இருக்கிற பொழுது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதோட சக்தி குறையிற பொழுது மங்கலாக இருக்குன்னா, பின்னாடி இருக்க கரண்ட்டு அதே தான், கரண்ட்டில் பிரச்சனை இல்லை,
அந்த லைட்ல பிரச்சனை வர்ற பொழுது அது மங்களா இருப்பதாக இருக்கும். அவ்வளோதான். லைட்டை மாத்திட்டாக்கா அடுத்த லைட்டு வந்து அதே பிரைட் இருக்கும். அப்போ மின்சாரத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, அந்த உபகரணம் அந்த சாதனத்துல தான் ஏற்றத்தாழ்வு வருது. இந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாயிட்டே போகுதுன்னா என்னன்னா, அப்புறம் இந்த கண்ணை விட்டுட்டு அடுத்த கண்ணுன்னா அடுத்த உடம்புக்குள்ள போய் அடுத்த கண்ணுக்கு போனாக்கா அது பிரைட்டா இருக்கும். அதனால அது அந்த விவகாரங்களை போக்கி, அது இல்லாத பொழுது விவகாரங்களை கடந்ததாக நிர்விசேஷமாக, அது கருப்பா சிவப்பா வெள்ளையா அப்படின்னா எந்த விசேஷமும் இல்லை. கரண்ட்டு வந்து லைட்டோட சேர்ந்தா பிரைட்டாக இருக்குது, ஃபேனோட சேர்ந்தா அங்கே காற்றாக வருது, அயன் பாக்ஸில் சேர்ந்தா ஹீட்டாக வருது, கூலரில் சேர்ந்தாக்கா குளிர்ச்சியாக வருது. அந்த கரண்ட்டு வந்து குளிர்ச்சியானதா சூடானதா பிரகாசமானதா இப்படி சொல்கிறது. கரண்ட்டு எந்ததையும் சேர, அது எந்த உடம்போட சேருதோ அப்போ அந்த தன்மையை உடையதை போல இருக்கிறது. ஆனால் அதற்கு வாஸ்தவமாக எந்த தன்மையும் இல்லை. அதான் அதனால் நிர்விசேஷம் தான். அந்த நிர்விசேஷங்கிறது தான் எவ்விதமான அந்த உடம்போடு சேர்ந்த பொழுது அதுக்கு ஒரு அஜெக்டிவ் இருக்குது, அதற்கு ஒரு குணம் இருக்குது. எதுவும் இல்லைன்னா அதற்கு எந்த குணமும் இல்லை. எல்லாவற்றிலும் சமமாய் உள்ளதுன்னா அது எல்லா மின்சாதனங்கள்லையும் கரண்ட்டு சமமாக இருக்கிற மாதிரி, அது எறும்பாக இருக்கலாம், கொசு மூட்டை பூச்சியாக இருக்கலாம், யானையாக ஒட்டகமாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம், பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அது ஒன்றாக சமமாக அப்படியே இருக்குது. 5000 வாட்ஸ் பல்புக்கு பின்னாடியும் அதே கரண்ட்டு தான். 5 வாட்ஸ் 0.5னா அதுக்குள்ளே இருக்கிறதும் அதே கரண்ட்டு தான். அந்த உபாதி அந்த பல்போட விசேஷத்தில் பிரைட் இருக்குது, கம்மியாக இருக்குது. தேவ உபாதியில் சேர்ந்தால் அது அனந்த பல சக்தி உடையவராக இருக்கிறார். 15 கை 8 தலைனா அது வந்து அந்த உடம்போட சேர்ந்த பொழுது அப்படி இருக்கிறார். இல்லைனாக்க மனுஷ உடம்புல இருந்தால் ஒரு தலையோட 2 கையோட இருக்கிறார். இல்லை எறும்புனாக்கா 4 கால் 8 கால் அப்படி இருக்கிறார். அது அதோட தர்மம். அதனால் எல்லாவற்றிலும் சமமாக உள்ளதும் பரபிரம்மத்தினிடத்தில் ஏற்படுகிறதோ அந்த விவகாரங்களை போக்கி பிரத்யேகாத்மாவையே நிர்விசேஷமான பிரம்மமாக அறிந்து கொள்வாயாக. அதனால அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம்னா ஒரு லட்சணமும் இல்லை, அதற்கு எந்த அடையாளமும் இல்லை. இதோட சேருகின்ற பொழுது அது அவ்வாறு இருப்பதாக இருக்கின்றது. வாஸ்தவமாக அதற்கு எதுவும் இல்லை. அது மாத்திரம் இருக்கிற பொழுது அது எதுவும் இல்லை. நம்ம தூக்கத்தில் இருக்கிற பொழுது, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது ஆத்மா மாத்திரமாக இருக்கிறோம், அறிவு சுரூபமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். அதுக்கு மேலே வேற ஏதாவது தெரியுதா? நான் ஆண், நான் பெண், இந்த ஜாதி, இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, அல்லது ஒன்றும் லட்சக்கரனாக இருக்கிறேன், ஏதாவது இருக்காங்க? இல்லை படித்தவனா பண்டிதனாக இருக்கிறேன், இல்லை ஒன்றும் தெரியாதவனா இருக்கேன், ஏதாவது இருக்காங்க? இல்லை, நான் இல்லை, நீ இல்லை, உலகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்று மாத்திரம் இருக்குது, அது மாத்திரம் இருக்குது. அதே தான் இதெல்லாம் இதோட சேருகின்ற பொழுது அது இது சேர்ந்தது போல இருக்குது. வாஸ்தவமாக எதுவும் இல்லை. அதனால் இந்த ஆத்மா பிரம்மம், அந்த ஆத்மா பிரம்மம் எப்படிப்பட்டது? நிர்குணம், நிர்விசேஷம், நிர்விகாரம். அது பிறப்பு இல்லாதது, இறப்பு இல்லாதது, வேற எவ்விதமான குறைபாடும் இல்லாதது. அது சர்வ வியாபகமானது, பூர்ணமானது. இப்போ நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம், நான் பூர்ணமானவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், சர்வ வியாபகமானவன் அப்படிங்கிறது. அதனால ஏவ என்ற இடத்திலுள்ள ஏவ என்ற சப்தத்தின் பொருளாகும். முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எதை இதம் என்பதாக அந்த வாக்கியம் சொல்றார். நேதம் எதிதம் உபாசதேங்கிறதுக்கு விளக்கம். இது என்று உபாதி மூலம் ஏற்பட்ட பேதத்துடன் கூடியதும், உடம்புக்குள்ள சேர்ந்து இருக்கிற பொழுது ஆண் பெண்ணு இருக்கு, மனிதன் விலங்கு பறவைன்னு இருக்கு, தேவர்கள்னு இருக்கு. அந்த உடம்போட உபாதியோட சேர்ந்த பொழுது அந்த பேதம். கரண்ட்டு லைட்டோட சேர்ந்தா அது வேற மாதிரி, ஃபேனோட சேர்ந்தா வேற மாதிரி, ஏசியில இருந்தா வேற மாதிரி. அந்த உபாதியோட சேர்ந்த பொழுது ஆனது பற்றி பிரத்யேகாத்மாவாக இல்லாததுமான ஈஸ்வராதியாக உபாசிக்கின்றனரோ, அதாவது தியானிக்கின்றனரோ, இது பிரம்மம் ஆகாது. அதனால இப்படி புறத்துல வேதமுடையதாக உடலாக எது பார்க்கப்படுகின்றதோ அது பிரம்மம் அல்ல. அதற்குள்ள பிரம்மம் இருக்கு, அது வேற. ஆனா அதுவே பிரம்மம் அல்ல, அதுவே பிரம்மம் அல்ல. அதனால மின்சாரம் லைட் எரியுது, அப்ப அதான் மின்சாரமானது. அதற்குள்ள மின்சாரம் இருக்கு, எரியறதுக்கு காரணமா அது இருக்கே ஒழிய அதுவே ஒளி உடையது அப்படிங்கிற அந்த உபாதியோட சேர்த்து அதை பார்க்கக்கூடாது. அது அதற்கு வேறானது.
அப்படி. அதனால இந்த விநாயகாதி அல்லது ஈஸ்வராதி எந்த உடலை பார்க்கிறோமோ அது ஒரு உடல் மாத்திரம், அதற்குள்ள அவர் இருந்து செயல்படுகின்றார். அதனால இது பிரம்மம் ஆகாது. அதையே பிரம்மமாக நீ அறிந்து கொள்ளு என உபதேசிக்கப்பட்டிருப்பனும் கூட. முன்னாடியே ஆத்மாதான் பிரம்மம், அதையே பிரம்மமாக நீ அறிந்து கொள்ளுன்னு நேரடியாக சொல்லி முடிச்சிட்டாருல. அதுக்கப்புறம் ஏன் இதை பிரம்மம்னு பார்க்காதேன்னு சொல்றாருன்னு. எது பிரம்மம்னு சொல்லியாச்சு, அதோட முடித்து கொள்ளலாமே. ஏன் எது பிரம்மம் இல்லைங்கிறதையும் சொல்லணும்னா அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். அதையே பிரம்மமாக நீ அறிந்து கொள் என உபதேசிக்கப்பட்டிருப்பனும் கூட இது பிரம்மம் அன்று என்றதால் பிரத்யேகாத்மாவாக இல்லாததற்கு பிரம்மத்தன்மையானது கிடையாது என நியமத்துக்கு வேண்டியோ வேறிடத்தில் பிராப்தமான பிரம்ம புத்தியை விளக்க வேண்டியோ திரும்பவும் உபதேசிக்கப்படுகின்றது. அதனால இந்த ஆத்மா உள்ள இருக்கிறது, பிரம்மமானது உள்ளே ஆத்மாவாக இருப்பது, அதற்கு வேறான எதுவும் ஆத்மாவாக இல்லை. வேற எதுவும் பிரம்மமா இருக்க முடியாது. வெளியே இதெல்லாம் பிரம்மம்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் என்று. கடவுள்னாக்க அவர் எங்கேயோ வைகுண்டத்துல இருக்கிறார், கைலாசத்துல இருக்கிறார், அல்லது கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்துல இருக்கிறார். அவர் பகவான், நான் பக்தன். அவர் நான் பகவான் பக்தன் எப்ப? அவர் அந்த உடம்புல இருக்கிறார், நான் இந்த உடம்புல இருக்கிறேன். அது உடம்பை வச்சு பார்க்கிற பொழுது பகவான் பக்தன். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம்னு பார்க்கிற பொழுது அதற்குள்ளேயும் இதற்குள்ளேயும் ஒன்றுதான் இருக்கின்றது. ஆத்ம திருஷ்டியில பேதம் இல்லை. விவகார திருஷ்டியில விவகாரத்துக்கு நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அது விவகாரத்துக்கு மட்டும்தான், அது பரமசக்தியம் அல்ல. ஆனா இந்த உடம்பினுடைய தர்மங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு விவகாரத்துக்கு தானே ஒழிய விவகாரம் இல்லைன்னா எதுவும் இல்லை. விழித்திருக்கிற வரைக்கும் தான் ஆண் பெண் மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம். தூங்கிட்டா இல்லை. அப்ப அந்த விவகாரம் நடக்கிற பொழுது அந்த விஷயம், அந்த விவகாரம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அதனால என்னன்னா அதோட அந்த லிமிட்டேஷன், அதை வரையறை தெரிந்து கொண்டு நாம் அதோட நிறுத்திடணும். அதான் நம்ம நிறுத்துறது இல்லை. எல்லாத்தையும் பரம சத்தியமா இருக்கும்னு நினைக்கிறோம். பணக்காரன்னா நான் தான் நம்பர் 1 பணக்காரன்னா, இல்லை நான் தான் அழகுனா, உலகத்திலேயே நான் தான் அழகு, நான் தான் புத்திசாலினா, எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் ஒப்பீடு தான். ஒப்பீட்டு அளவில் அவர் பணக்காரன். இந்த தேசம், இந்த இந்தியாவில் அவர் நம்பர் 1 சாம்பியன் தான். அவர் இந்தியாவுக்குள்ளதான், வெளியே கிடையாது. நான் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் ஆக்கும்னா எங்க? இங்கே தான். வெளியே போனாக்க அவன் எந்த மதிப்பும் கிடையாது. அதனால அந்தந்த உடம்புல இருக்கிற போது அந்த அடையாளங்களுடைய எதுவும் பரம சத்தியமானது இல்லை. அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதான் சொல்ற. அதனால இது பிரம்மம் அன்று என்றதனால் பிரத்யேகாத்மாவாக இல்லாததற்கு பிரம்மத்தன்மையானது கிடையாது. முதல் விஷயம். ஆத்மாவா எது இல்லையோ, அதாவது வெளியே இருக்கிறது எதுவும் ஆத்மாவாக இல்லை, ஆகவே அது பிரம்மம் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் அதி சூக்ஷ்மமாக தான் இருக்கும். அது வெளியே ஸ்தூலமா அறியப்படக்கூடியது அல்ல. மின்சாரத்தை எத்தனை மின்சாதனங்கள் இருந்தாலும் அது பிரகாசப்படுத்த முடியாது வேறிடத்தில். அதனால ஆத்மா பிரம்மங்கிறது வேற. வெளியே இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் பிரம்மம், கடவுள் அல்லது அது இதுன்னு வைத்திருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நீக்க வேண்டி உபதேசிக்கப்பட்டது. சில அடிக்குறிப்பு பெருசாக கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வச்சுக்கலான்னு ஒன்று அதை பார்ப்போம். அது முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம மந்திரார்த்தம் மட்டும் பார்த்து போகலாம். கீழே ஒன்று போட்டிருக்கிறது ஏற்கனவே சொல்லிடுற அந்த பாஷ்யத்தில் இருக்கிறதுக்கு புரிந்து கொள்வதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப தலையை சுற்றுற விஷயம். பார்க்கலாம். இதுவே தலையை சுற்றுது. அதுக்கு மேலே இன்னும் விளக்கம் புரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நியாயமாக ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்களை சொல்கிறாங்க. அவ்வளோதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நமக்கு அடிப்படை விஷயம் புரிஞ்சால் போதும். அடுத்த வாரம் தொடருவோம். அதனால் இப்போ இந்த மந்திரார்த்தத்தை முடிச்சுட்டோம். நம்ம 4வது மந்திரத்தோட அர்த்தம் இங்கே என்னென்னா, இங்கே தமிழில் நம்ம புக்கில் 5ன்னு போட்டிருக்கு. அது இந்த 3வது மந்திரத்தை 2ஆக பிரித்ததுனால 4, 5ன்னு 2 இருக்குது. இதே மாதிரி தான். அதனால் இந்த அடிப்படை புரிஞ்சுட்டா அடுத்து 5, 6, 7, 8 வரைக்கும் இதே கருத்து தான். 4வது வரை பார்த்தீங்கன்னா நேதம் எதிதம் உபாசதே அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் இதே கான்செப்ட் தான், இதே அடிப்படை தான். அடுத்தடுத்த மந்திரங்களை நம்ம விரைவாக பார்த்துட்டு போயிடலாம். அது அடுத்த வாரம்.
ईश्वरो गुरुरात्मेति मुक्तिमेतैर्वाहिने ब्रह्मदत्यात्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते।